என்ன பாதுகாப்புக்காக ஜெபம் பண்றோம். இந்த காய்ச்சல்ல இருந்து காப்பாத்துங்கப்பா, இந்த தலைவலியில இருந்து காப்பாத்துங்கப்பா, இந்த வயிற்று வலியில இருந்து காப்பாத்துங்கப்பா. அது எல்லாவற்றை விட மேல பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இப்படி கதறுகிறவர்கள், இப்படி கண்ணீர் வடிகிறவர்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை உன் சுக வாழ்வு. உன் பின்னாடி பாதுகாப்பின் மதில் கட்டப்படுமானால் உன் முன்னாடி செங்கடல் திறக்கப்படும். மதில் கட்டாம வழி திறக்காது. மதில் கட்டாம வழி திறக்காது. வழி திறக்காது. மதில் கட்ட ஜோமடு. சிலரோட தீர்க்க தரிசனம் பேசுறார். பின்னாடி மதில் கட்டாம முன்னாடி வழி திறக்காது. இது தேவனுக்கு உன் நீதி உனக்கு முன்னாடி சொல்லும். ஆண்டவரை சிலதை பார்க்க விரும்புற நம்ம லைஃப்ல பார்க்க, அதான் உன் நீதின்னு இருக்காங்க. உன் நீதி ஆண்டவர் சிலதை பார்க்க விரும்பும் போது எது வந்துடக்கூடாது உள்ள, பழையது வந்துடக்கூடாது. அப்போ அதனாலதான் முன்னாடி இந்த மேகஸ்தம்பம் விலகி அப்படி ஒன்றோடு ஒன்று சேராது. அப்படி சேராம அவன் எவ்வளவு, இப்போ பார்வோன் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இஸ்ரவேல சேர முடியலைங்கிற ஒரு மதில் ஆண்டவர் அங்க கட்டிட்டு ஃப்ரெண்ட்ல அப்படி ஒரு காத்து அனுப்புறார். ஒரு காற்று போதும் பல வருட பிரச்சனை முடிவுக்கு வர. ஒரு காற்று, அந்த ஒரு காற்று அனுப்பப்பட பின்னாடி ஒரு மதில் தேவை. மதில் கட்டாம சமுத்திரம் உங்க முன்னாடி சிவந்த சமுத்திரம் திறக்காது. மதில கட்டி ஆகணும். மதில கட்ட எனக்கு தெரியலப்பா, நீ தெரியண்டா, நீ ஏங்கணும். இந்த பார்வை எனக்கு வேண்டாம், பழைய எகிப்து எனக்கு வேண்டாம். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. நீ ரட்சிக்கப்பட்டவன் தானே, நீ மீட்கப்பட்டவன் தானே. ஆமென். அதிகாரம் கையில இருக்குல்ல. துரத்துகிற பார்வோன் இனி உன்னை தொடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை உன்னை காக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.